ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டில் சாப்பிட்ற இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்ணாலும் அந்த இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு நமக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாவை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பச்சை மாங்காவாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரும் பச்சை மாங்காவாக எடுங்க. கொஞ்சம் கூட பழ டேஸ்ட் இருக்கவே கூடாது. கொஞ்சம் பழமாக இருந்துச்சுனால நமக்கு ஊறுகாய் பண்ணுறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் பச்சை மாங்காவாக எடுத்து இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி பண்ணினா தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் தேவையான அளவுக்கு ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாங்காயை நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாங்காவை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் காம்பு பகுதி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மாங்காய் 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஈஸியாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது அந்த மாங்காய் கட்டிங் பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே இருக்க நமக்கு கொட்டை இருக்கும், அதை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாங்காயை ஸ்லைடாக போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைடாக போட்டு பொடிசாக கட் பண்ணணும் மாங்காவை. அப்போ தான் நமக்கு போட்டிருக்க மிளகாய் தூளாக நமக்கு ஊறி போய் சீக்கிரம் நமக்கு அந்த மாங்காவோட ஊறுகாய் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சின்னதாக போடுங்க. இந்த மாதிரி ரொம்ப லீனாக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குறுக்கால ஸ்லைடாக போட்டு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணினா டக்குன்னு நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சம்மர்னாலே மாங்காய் தான். அதுவும் இந்த மாதிரி சம்மர் வெயிலுக்கு இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சொல்லவே முடியாத அளவு இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் போட்டு வச்சு நம்ம 1 வருஷம் கணக்கு கெட்டே போகாது நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கெட்டு போகும். என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் ஊறுகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு மாங்காய் ஃபுல்லாக நான் இன்றைக்கி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கணும். நல்ல கலர் மாறணும். அந்த மாதிரி கலர் மாறும்போது தான் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ லைட்டாக ரோஸ்டர் ஆச்சுன்னா நமக்கு அதோடய ஃப்ளேவர் கிடைக்காது, டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு கலர் மாற வரைக்கும் வறுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக நமக்கு பவுட்ரு வர மாதிரி கிரைண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபைனாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற இந்த ஊறுகாய் இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஊறுகாய் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டு எல்லாத்தையும் நம்ம ஃபுல் பீசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு காரம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடணும் ஊறுகாய்க்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கடுகு வெந்தயமாக அரைச்சி பவுட்ரு இருந்துச்சு, அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலை நம்ம நல்லா ஹீட் பண்ணி நம்ம அதை அப்படியே தாளித்து சேர்த்துக்க போகிறோம். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் ஊறுகாயோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். இப்போது நம்ம கடுகு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஊறுகாய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாசத்துக்கு ஏற்ற மாதிரி நச்சு வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லுக்கிட்ட அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த சூடாக இருக்கும்போது நம்ம அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஊறுகாய் மேலே ஊற்றணும். ஆற வச்சு ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி சூட்டில் நம்ம ஊற்றும் போது அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஊற்றின உடனே நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட உடனே கண்டிப்பாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டக்குன்னு மசாலாலாம் நமக்கு ஊறி போய் நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே. அந்த பூண்டு போட்டிருக்கறனால இன்னும் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாங்காய் ஊறுகாயில். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டது எல்லாமே நல்லா ஈக்குவலாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும்.
ஸோ ஊறுகாயில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம கூட சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வெயிலில் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா போதும். தேவையான அளவு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட ஊறுகாயோட ஸ்டேஜ் தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஊறுகாயை அப்படியே நம்ம அள்ளி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புளிப்பு காரமும் கலந்த மிக்சரில் அது பூண்டு ஃப்ளேவரில் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கல்யாண வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாங்காய் ஊறுகாய் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.